அன்பான டான் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அரைமொழி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் நம்முடைய மதிப்பு தெரிந்த இடத்தில் நாம் இருக்க வேண்டும். மதிப்பின் முக்கியத்துவத்தை ஒரு சிறிய கதையினூடாக பார்ப்போம். ஒரு வண்டிக்காரன் ஒரு குதிரையினை வாங்கி தனது வண்டியினை ஓட்டி வந்தார். ஆனால் அந்த குதிரைக்கு இந்த வண்டிக்காரன் சரியாக உணவளிப்பது இல்லை, அதை சரியாக பராமரிப்பதும் இல்லை. அதை அடிப்பதும் சித்திரவதைகள் செய்வதும் நீண்ட தூர பயணங்களுக்கு பயன்படுத்துவதுமாக இருந்தபடியினால் அந்த குதிரை முதுமை வர முன்னமே முதுமை அடைந்த தோற்றத்துடன் நோயுடனும் காணப்பட்டது. இந்த குதிரை இவ்வாறு இருப்பதனால் தனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று வண்டிக்காரன் அந்த குதிரையினை மேலும் சரியாக பராமரிப்பது இல்லை. இப்போது குதிரை நோய்வாய்ப்பட்டு விட்டது. இதனை ஒரு முறை அங்கு சென்ற குதிரை கொட்டகை வைத்திருக்கும் ஒருவர், அவரது கண்ணில் இந்த குதிரை பட்டுவிட்டது. அவர் அந்த குதிரையினை வண்டிக்காரனிடத்தில் இருந்து வாங்கி தன்னுடைய கொட்டகைக்கு எடுத்து சென்றார். அந்த குதிரைக்கு சரியான உணவளித்தார், சரியாக பராமரித்தார், சரியான முறையில் சரியானவற்றை செய்தார். அந்த குதிரை ஏறத்தாழ ஒரு மாதத்தின் பின்னர் மிகவும் அழகான குதிரையாக, செழிப்பான குதிரையாக மாறியது. அப்போதுதான் அந்த குதிரையின் மதிப்பு தெரிந்தது. அந்த குதிரை பல லட்சம் டாலர்களை கொண்டது. இந்த வண்டிக்காரனுக்கு அந்த குதிரையினுடைய மதிப்பு தெரியவில்லை. மதிப்பு தெரியாதபடியினால் அந்த குதிரையை அடித்து உதைத்து சித்திரவதைப்படுத்தி தாங்க மாட்டாத வேலைகள் எல்லாம் கொடுத்தார். ஆனால் இந்த குதிரை கொட்டகைக்காரனுக்கோ அந்த குதிரையினது மதிப்பு தெரிந்திருந்தது. அவன் அதனை என்ன செய்தான்? சரியான முறையில் பராமரித்து சரியான நோய் தடுப்பு முறைகள் எல்லாம் வழங்கி குதிரையினை வைத்திருந்தபடியினால் குதிரை அழகாக மாறியது. ஆனால் அந்த குதிரை பல பெறுமதியான குதிரை என்பதை விளங்கி கொண்டான். இன்றும் நாம் பல இடங்களில் எமது மதிப்பு தெரியாதவர்களுடன் பழகுகின்றோம். எமது மதிப்பு தெரியாத இடத்தில் எம்மை அரவணைத்து செல்லாத இடத்தில் இருக்கின்றோம். அவ்வாறு இருந்தால் எமக்கும் இவ்வாறான குதிரைக்கு ஏற்பட்ட நிலைதான் ஏற்படும். எம்மை உணர்ந்து கொண்டவர்கள், எமது மதிப்பு தெரிந்தவர்கள், எம்மை அரவணைத்து செல்பவர்கள் மத்தியிலே நாம் இருக்க வேண்டும். அதுதான் எம்மளுடைய மதிப்பு தெரிந்தவர்கள் எம்மை அழகாக நடத்தும் விதம். அவ்வாறு நாம் மதிப்பு தெரிந்த இடத்தில் இருந்தோமானால் எப்பவும் செழிப்பாக இருக்கும். இதைத்தான் இந்த குதிரையினது கதை சுட்டி நிற்கின்றது. மீண்டும் ஒரு கதை வழி அரைமொழி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் ஜீவனா. நன்றி, வணக்கம். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு